டைரக்டர் சத்தி சவுந்தரராஜன் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதோட ரொம்பவே முக்கியமாக அந்த படங்களை இந்த வீடியோவில் கவுண்ட் பேசிக்கல பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் கேப்டன். இந்த கேப்டன்ற படம் தான் நம்ம சத்தி சவுந்தரராஜன் 6வது டைரக்ட் பண்ண படம். இதையே நம்ம 6வது இடத்துல பார்க்குறோம்னா அந்த அளவுக்கு இந்த படம் மொரட்டோ ஃப்ளாப் தான் சொல்லணும். ஆக்சுவலி இதை நான் சொன்னதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. ஸோ மனுஷன் வந்து காமெடியாக ஆரியா இந்த படத்தை வந்து ப்ரிடெக்டர் மாதிரி ஒரு படம் சம லெவலில் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வாங்கி வச்சிட்டாரு. ஆனால் இது கடைசியில் நீங்கள் ப்ரிடெக்டரே டப்பிங் பண்ணி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு தான் அந்த படம் இருக்கும்ட்டு வேற லெவலில் கலாய்ச்சிருப்பாரு. ஆக்சுவலி நம்ம சத்தி சவுந்தரராஜனுக்கு வழக்கமாக எல்லா டேரக்டருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கான ஒரு பேட்டர்னாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் ஆக்சுவலி ஹாலிவுட்ல இருந்து நிறைய கான்செப்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு வராமலே இருந்திருக்கு. அந்த மாதிரியான நிறைய கான்செப்டை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தவர் நம்ம சத்தி சவுந்தரராஜன் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விதத்தில் இங்கே வந்து ஒரு மான்ஸ்டர் இல்லை வேட்டு உயிரினம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு தமிழில் புதுசாக ஒரு படம் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட பண்ணுற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஆனால் நிறைய ஆடியன்ஸ் இந்த மாதிரி விலங்கியல் சார்ந்த நிறைய படங்களை வந்து ஹாலிவுட்ல பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கெலாம் வந்து பெருசாக இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. அதை தாண்டி நம்ம சத்தி சவுந்தரராஜன் எப்பவுமே வந்து அவரோட படத்தில் வந்து இந்த மாதிரி ஹாலிவுட்ல இருக்கிற சில விஷயங்களாக பண்ணாலும் இங்கே தமிழுக்குன்ட்டு ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு மாடிஃபை பண்ணுவார். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இந்த கேப்டன் படத்தில் வந்து ரொம்பவே சுமாராக தான் இருந்ததுன்னு சொல்லணும். எனிவே இந்த படம் தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சுமாரான படமாக தான் இருந்தது. ஆனால் ஹாலிவுட் படங்கள்லாம் நான் பெருசாக பார்த்ததே கிடையாதுப்பா அப்படின்றவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் பார்த்தேன் அப்படின்றவங்களுக்கு இந்த படத்தில் இருந்த மிகப்பெரிய மைனஸே இந்த படத்தில் அந்த மிருகத்தை வந்து இவனுங்க பண்ண சிஜி இருக்கு பார்த்தீங்களா, ஐயோ சாவச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் அதை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம சத்தி சவுந்தரராஜன் அவரோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, சிம்ரனை வில்லியா பண்ணது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் பெருசாக தப்பு பண்ணலனாலும் அந்த சிஜி விஷயத்தில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த படத்துக்குலாம் மிகப்பெரிய பலமே அந்த ஒரு விஷயம் தான். கேப்டன் படம் வந்து நல்லா பண்ணலான்னு பார்த்து ரொம்ப மொக்கையா பண்ணி வச்சிட்டாரு. நம்ம வந்து 5வது இடத்துல பார்க்க போற படம் நாணயம். இந்த நாணயம் வந்து ஒரு வருஷம் பொங்கலுக்கு ஒரு 4 படங்கள் வரும்போது வந்தது. படம் வந்ததே பெருசாக தெரியல. ஏன்னா சிபிராஜ் பிரசனாலாம் அப்போ பெரிய மார்க்கெட் கிடையாது, ஏதோ வந்ததுன்னு இருந்தது. ஆனால் இந்த படத்தில் ஒரு பாட்டு இன்ட்ரடியூஸ் இருக்கும். அதை தாண்டி இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கேற்ப இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா நம்ம சத்தி சவுந்தரராஜனுக்கு முதல் படம் இதுதான். ஆக்சுவலி வரும்போதே அந்த மணி ஹெய்ஸ்ட் இங்கே தமிழில் நிறைய படங்கள் வந்து இந்த புதையல், அப்புறம் இந்த ஹெய்ஸ்ட் கான்செப்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே ஹிட் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் இந்த படம் வந்ததுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் என்ன பெரிய வந்து எக்ஸ்போசிங் காஸ்டிங் இல்லைன்றதால இந்த படத்துக்கு அது ஒரு மைனஸாக போயிடுச்சு. ஆக்சுவலி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படத்தோட தாக்கம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பல மணி ஹெய்ஸ்ட் படங்கள் இங்கிலீஷில் வந்திருக்கு. அதில் மோஸ்ட் ஆஃபாக குறிப்பிட்ட ஒரு படத்தோட விஷயம் நிறைய வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல. எனவே இந்த நாணயம்ன்றது இங்கிலீஷில் இருந்த ஒரு படத்தோட அந்த ஒரு விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆகி நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி கதைக்களம்லாம் பண்ணி நல்ல ஒரு ஹேஸ்டிங் சப்ஜெக்ட், ஆக்சுவலி நல்ல ஒரு டேன் அண்ட் ட்விஸ்ட், அதை தாண்டி அந்த வால்ட்டோட அந்த ஒரு விஷயங்கள்ன்றதெல்லாம் கூட நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா கேப்டனில் வந்து முக்கியமான அந்த ப்ரிடிக்டரை, அந்த மிருகத்தை வந்து அவர் கரெக்டான ஒரு விஷயம் பண்ணாமல் போயிட்டார் சிஜியில். பட் இங்கே நாணயத்தில் வந்து ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே கொடுத்துருப்பார் சொல்லலாம் இந்த படத்தை. எனிவே தேட்டரில் இந்த படம் பெருசாக யாருக்கும் தெரியலன்றதுனால ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஒரு ஃப்ளாப் ஆகி போயிருக்கணும். ஆனாலும் நம்ம சத்தி சவுந்தரராஜன் இதுக்கு ஒர்க் அவுட் கொடுத்ததுனால கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் படம் சொல்லலாம். மேக்ஸிமம் ஆவரேஜ் ஹிட்னு சொன்னாலும் தப்பாக இருக்காது. நமக்கு வந்து 4வது இடத்துல பார்க்க போகிற படம் டெடி. இந்த டெடிங்கிறது நம்மளுக்கு ஓடிடிலே வந்துருச்சு, டைரக்ட் ஓடிடி ரிலீஸா. இதுவும் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான், காப்பி மாதிரி தான் சொல்லணும். இருந்தாலும் இவர் கதை கிளம்புறது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்க்ரீன் பிளேல இவர் நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிப்பாரு. அந்த கான்செப்டை மட்டும் அங்கே ஹாலிவுட்ல இருந்து எடுக்கிறவர். இந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்திருக்கலாம் தேவையில்லை தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டெடியை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணுறதுன்றது பெருசாக எனக்கு தோணல. ஏன்னா ஹாலிவுட்ல எவ்வளவோ சூப்பர் ஜானர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல இருந்து எவ்வளோ கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஹாலிவுட்ல இருந்து இங்கே தமிழுக்கு கொண்டு வரதே ரொம்ப சொற்பம் தான். அதில் சத்தி சவுந்தரராஜன் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தவர். இதில் வந்து இதை எதுக்குப்பா இவர் கொண்டு வந்தார்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கொண்டு வந்த விஷயத்தை ரொம்பவே அழகாக இவர் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி ஸ்டோரியை இவர் தான், இவர் படத்துக்குலாம் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்ன்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது எழுத்து இயக்கம். அந்த விதத்தில் இந்த டெடிங்கிறது ஹாலிவுட்ல வந்து ஃபுல்லாகவே சிஜி அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே தமிழில் வந்து அந்த டெடி ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஷார்ட் பாயை வந்து பிளே பண்ணி செலவெல்லாம் கம்மி பண்ணி விட்டுருப்பாரு. அதை தாண்டி இவர் அதுக்கு பண்ண கதைகளம்ன்றது என்னதான் இன்ஸ்பயராக இருந்தாலும் தமிழுக்கு வந்து அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் இது ஓடிடியில் தான் வந்ததுன்றதுனால ரிவ்யூ வந்துன்றது ரொம்ப வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ரிவ்யூன்றது ஓரளவுக்கு நல்லாவே கிடைச்சிது. ஸோ அதனால இந்த படம் ஓடிடி சீரிஸில் ஒரு ஹிட்டான சீரிஸ்னே சொல்லலாம். ஓடிடிக்கு வித்துட்டாலும் ஒரு லாபமான ஒரு வெற்றிட்டே சொல்லலாம். ஆடியன்ஸுக்கு வந்து இது பெருசாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்றதை தாண்டி ஒரு சில அடல்ட்ஸுக்கு வந்து சில விஷயங்கள் இருந்தாலும் சைல்டை வந்து மிக பெருசாக கவர் பண்ணிச்சு இந்த படம் சொல்லலாம். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் மிருதன். மிருதன் நம்ம தமிழ் சினிமாலேயே ஒரு முதல் ஜாம்பி படம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி சொல்லப்பட்டது. அதுக்கு முன்னாடியே மேபி வந்துருக்கலாமான்னு தெரியல. ஆனால் இந்த மிருதன் அளவுக்கு ஒரு ஜாம்பி படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் வரலன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கா பியூர் ஜாம்பி கதைன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதுவும் வந்து ஹாலிவுட்டில் நிறைய ஜாம்பிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லைனப் எடுக்கலாம். அவ்வளோ படங்கள் ஹாலிவுட் சைடில் இருக்குது.
இருக்குது. பட் நம்ம தமிழுக்கு இந்த அளவுக்கு ஒரு செம்ம ஸ்டோரி ஸ்க்ரீன்டோட ஒரு கதை. அந்த அட்டம்ப்டை வேற லெவலில் மிக பெருசாக பக்காவாக பண்ணியிருப்பாருந்தா சொல்லணும். ஏன்னா குவாரண்டைனில் நம்ம கொரோனாவில் தான் பார்த்தோம். பட் இந்த படங்களில் வந்து ஜாம்பினாலே குவாரண்டைன்றது வந்துடும். ஸோ அதெல்லாம் ரொம்பவே அழகாக பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே இருக்க அந்த லவ்ன்றது ஜாம்பியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த டெப்த் இருக்கும். ஸோ படம் முடிக்கும் போதே உங்களுக்கு செகண்ட் பார்ட்லாம் வரும்ன்ற மாதிரி தான் முடிச்சாங்க. ஆனால் தேட்டரில் இந்த ஜாம்பி படம்ன்றது அப்போ ஜெயம் ரவி டாப்பில் இருக்கார், லட்சுமி மேனனுக்கும் எல்லா படமும் ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இது நல்லா பெருசாக பார்க்கப்பட்டாலும் பேசப்பட்டாலும் அது அந்த பிப்ரவரியில் வந்த காலகட்டம் என்னவோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். தேட்டரில் ஒரு ஆவரேஜ் ஹிட்ன்றது ஹிட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக ஒரு பக்கா ஹிட்டுங்க, சூப்பர் ஹிட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு சான்சஸ் இல்லை. சில பேருக்கு இந்த படம் டிவிலாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, தேட்டர்லையும் போச்சு தானே அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஓவரால் இது தேட்டரில் வெற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு மாதிரியான ஒரு வெற்றிங்கிறது இந்த மிருதன் படத்துக்கு கிடைச்சது. அதை தாண்டி இந்த படம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம தமிழ் மக்களுக்கும் ஏற்ற மாதிரி, ஏன்னா ஜாம்பி படத்தெல்லாம் தமிழ் மக்களை ரசிக்க வைக்க முடியுமான்றதை தாண்டி இதுக்குள்ள ஒரு பக்கா லவ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் காமெடி, இந்த ஜாம்பிக்கான கான்செப்ட், அந்த ஜாம்பிக்கான அலர்ஜின்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாமே பக்காவாக வேற லெவலில் இந்த படத்தில் செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ மனுஷன் இதை இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருந்தாலும் ஆக்சுவலி இந்த இன்ஸ்பயருக்குலாம் கண்டிப்பாக வந்து கைத்தட்டல் பாராட்டி எல்லாமே கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடுமா ஓடாதான்ட்டு எத்தனையோ பேர் பேக் அடிச்சுட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஜாம்பி படம்லாம் வந்து நம்ம ஹாலிவுட்டில் வந்து 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரொம்பவே அழகாக கொடுத்து அதை வேறு லெவலில் இங்கே மக்களால் வந்து அதை பிரபலப்படுத்தி விட்டதுன்றதுலாம் மிகப்பெரிய விஷயம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே சத்ய சவுந்தரராஜன் 2 படம் எடுத்திருந்தாலும் இந்த மிருதன் படத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கான ஒரு பேருங்கிறது பெருசாக வர ஆரம்பிச்சது. ஆனால் இந்த மிருதன் படம் மிக பெருசாக போகாதனால இதோட பார்ட் 2ங்கிறத அவங்க எடுக்காமலே போயிட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கான பார்ட் 2 கதையாக படம் முடியும் போதே உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இது பார்ட் 2 எப்போ வரும்ன்ற மாதிரி தோணும். ஏன்னா நம்ம ஜெயம் ரவி வந்து ஆக்சுவலி அந்த ஜாம்பி கடிச்சு அவர் ஜாம்பியாக மாறினாருன்றதை தாண்டி அவருக்குள்ள ஒரு சூப்பர் பவர் வந்து சூப்பர் ஹீரோ கான்செப்ட் மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ஹாலிவுட்டில் சூப்பர் ஹீரோ கான்செப்ட் இருக்குது, அதையும் இங்கே கொண்டு வரன்ற மாதிரி. இப்போ தான் சூப்பர் ஹீரோ கான்செப்ட்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் முகமுடியிலேயே அதை சூப்பர் ஹீரோன்னு சொன்னாலும் வேலாயுதம்லாம் சொன்னாலும் அதை தாண்டி ஹீரோ அது இதெல்லாம் சொன்னாலும் ஒரிஜினலாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் கேட்டிங்கன்னா வீரன் அப்புறம் இப்போ அயலான் இந்த மாதிரி கதைகளை மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அதுக்கெல்லாம் முன்னாடியே மிருதனை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டாக கொண்டு வந்திருப்பார் அவர் 2018 காலகட்டத்திலேயே. இனிமே மிஸ் ஆகிடுச்சு, பார்ப்போம் இனிமேல்னாச்சும் வந்து இந்த படம் வருதா இல்லையான்ட்டு. ஆனால் ஒன்று, நம்ம கேப்டனை வந்து சத்ய சவுந்தரராஜன் மிஸ் பண்ணியிருந்தாலும் இவர் ஹாலிவுட்ல இருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி படங்களை பக்காவாக இங்கே தமிழுக்கு ஏற்ற மாதிரி கதை திரைக்கதை பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சிம்பு தேவனை பற்றி வீடியோ போடல, அவர் எப்படி வந்து பேரே சொல்லாமல் வந்து காப்பி பண்ணாரோ அந்த மாதிரி இந்த மனுஷன் வந்து அவர் இங்கே காப்பி பண்ணுறது ஓப்பனாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் நாய்கள் ஜாக்கிரதை. இந்த நாய்கள் ஜாக்கிரதை படம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சிபிராஜ் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி அவரோட 2வது படம் நாணயம் வந்து ஓரளவுக்கு சுமாராக போச்சு. ஏன்னா சிபிராஜுக்கு படங்களே ஓடாத இதில் இந்த படம் ஒரு ஆவரேஜ் ரேஞ்சுக்காச்சும் தலை எட்டி பார்த்தது. படம் வந்ததுக்கப்புறம் இந்த படம் பேசப்பட்டது. ஸோ அந்த ரேஞ்சில் இந்த நாய்கள் ஜாக்கிரதையில் மறுபடியும் அவரே ஹீரோவாஜி புக்காக இருப்பார் போல இருக்கு. எனிவே இதுவும் ஒரு ஹாலிவுட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்த படங்கள் தான். நம்ம மிருதன் மாதிரி கேப்டன் மாதிரி வந்து ஒரு பெரிய கான்செப்டாக இல்லாமல் இது வந்து சாதாரணமாக அங்கே அந்த டெடி மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சுங்க. ஒரு பெட் அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் அந்த உறவை வந்து ரொம்பவே அழகாக அந்த படத்தில் பேசியிருப்பார். ஆக்சுவலி இந்த படம்ன்றது வந்து அதை பேசுனது வந்து ஹாலிவுட்டில் பேசுனது தாண்டி இங்கே தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்பவே அழகாக ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார் நம்ம சத்ய சவுந்தரராஜன். இந்த படம் இங்கே தமிழில் ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்றதான் பெரிய விஷயம். ஆக்சுவலி மிருதன் தான் உங்களுக்கு பெரிய வெற்றியாக தெரியும். ஆனால் ஓப்பனாக பார்க்கும்போது ஜெயம் ரவி அதுவும் லட்சுமி மேனன்லாம் அப்போ வந்து வெற்றி நாயகியாக எல்லா படமும் 100 நாள் ஓடுது. ஆனால் இந்த மிருதன் வந்து அந்த அளவுக்கு போலனாலும் இங்கே நாய்கள் ஜாக்கிரதை சிபிராஜ் வந்து அவருக்கு 25 நாள் ஒரு படம் ஒரு நாளே பெரிய விஷயம். பட் இந்த படத்துக்கு 50 நாள் வந்து தேட்டரில் இருந்திருக்கும். போஸ்டர்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள். இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்றே தெரியாது. நாணயம் வந்ததுக்கப்புறம் கூட நாய்கள் ஜாக்கிரதையில் இவர் இந்த டேரக்டர் தெரிஞ்சிருக்காரு. ஆனால் நாய்கள் ஜாக்கிரதை வந்ததுக்கப்புறம் மிருதன் டேரக்டராக அவர் தெரியுது. பெரிய அறிமுகம் இல்லாத சிபிராஜுக்கு ஓடாத ஒரு ஃப்ளாப் ஹீரோவாக இருக்கிற வந்து ஒரு நாய்கள் ஜாக்கிரதைன்றது ஃபினான்ஷியலாக நல்ல லாபம் கொடுத்த படம் அப்படின்றத நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு மிருதனோட கம்மியான ரேஞ்சில் தெரிஞ்சிருந்தாலும் அனைவருமே தெரிஞ்சிருக்காரு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நாய்கள் ஜாக்கிரதை தாங்க ஃபினான்ஷியலாக பார்க்கும்பொழுது தேட்டரிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு மிருதனை விட வெற்றின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஆக்சுவலி சத்ய சவுந்தரராஜன் இப்போ கேப்டன் ஒரு படம் கொடுத்து அதை நெகட்டிவாக போயிடுச்சுனாலும் அது நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு. ஸோ அது விமர்சன ரீதியாக நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் எடுத்த 6 படத்தில் 5 படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஹாலிவுட் தழுவல் தான், எல்லாமே ஹாலிவுட்டோட இன்ஸ்பயர் தான். ஆனால் நம்ம மனுஷனும் கதை திரைக்கதை நம்ம சிம்பு தேவன் அளவுக்கு இவரும் பெட்டராக ஆக்சுவலி அவரோட பெட்டராக பண்ணியிருப்பார் சொல்லுவோம் சொதப்பாமல் நிறைய விஷயங்கள். அதை தாண்டி நம்ம சத்ய சவுந்தரராஜன் லேக்ன்றதை மிக பெருசாக கொடுக்காம இருந்திருப்பார். இவர் நாய்கள் ஜாக்கிரதை மாதிரியோ டெடி மாதிரியோ இல்லாமல் இன்னும் ஹாலிவுட்டில் எவ்வளோ கான்செப்ட் டைம் ட்ராவல் டைம் லூப்பு இல்லை ஆல்ரெடி நம்ம வெங்கட் பிரபு அப்புறம் ரவிக்குமார்லாம் எடுத்துட்டாங்கனாலும் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான கான்செப்ட் ஹாலிவுட்டில் வந்து அங்கே தொட்டுட்டாங்க. ஆனால் இங்கே அந்த ஜானர்னாலே என்னன்னு தெரியாத ஒரு அளவுக்கு படங்கள் வராமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில படங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணி பயங்கரமான ஒரு படங்களாக கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் சத்ய சவுந்தரராஜனுக்கு. நம்ம கவுண்டில் முதலிடத்தில் பார்க்க போகிற படம் டிக்
டிக் டிக் நம்ம ஜெயம் ரவி நடித்த படம். ஆக்சுவலி மிருதனுக்கு அப்புறம் அந்த மிருதனோட வெற்றியை தொடர்ந்து கூட சொல்லலாம். வெற்றினா இது ஒன்றும் ஃப்ளாப் ஆகல, அந்த ஒரு ரேஞ்சில் வந்து அதை தாண்டி ஒரு டேரக்டரோட அந்த ஸ்கில்லுன்னு இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துட்டு படம் ஓடுதோ இல்லையோன்னு கூட பார்த்துட்டு அடுத்த ஒரு படம் தருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் மிருதனில் பண்ண அந்த ஒர்க்குன்றது சத்ய சவுந்தரராஜ் வந்து கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு தான். அது ஒரு கதை திரைக்கதைன்றதை தாண்டி அவர் படமாக எடுத்த விஷயங்கள் அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு விஷயன்றதை நம்பி வந்து கண்டிப்பாக ஜெயம் ரவி அவருக்கு இன்னொரு வாய்ப்புன்றதை கொடுத்தது தாண்டி இந்த படம் தமிழ் சினிமாவோட முதல் ஸ்பேஸ் படம் அப்படின்ட்டு வந்தது. இனிமேல் இது வந்ததுக்கப்புறம் நம்ம எம்ஜிஆரோட படம் கலையரசி தான் முதல் படம், அப்புறம் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கூட உண்மையிலேயே இதுதாங்க முதல் ஸ்பேஸ் படம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டலாம் பேசியிருந்தாலும் ஆக்சுவலி கலையரசி அன்னைக்கு ரேஞ்சுக்கு அது ஓகே, பட் ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கன்ஃபார்ம்டாக கண்ணை மூடிட்டு டிக் 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 இன்னி வரைக்கும் வரல. படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகிடும் போல இருக்குது. படம் வந்து கண்டிப்பாக ஒரு 6-7 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் இன்னமும் இந்த மாதிரி ஒரு பக்கா ஸ்பேஸ் படம் நம்ம தமிழ் சினிமாவில் வர மாதிரி தெரியல. இத்தனைக்குமே இந்த படம் தேட்டரிக்கில் வெற்றி ஆகியிருக்கு. ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை ஒரு ஹிட்டுங்கிறது ஒரு சூப்பர் ஹிட் இருந்துன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் சூப்பர் ஹிட் போகலாம். படம் ஸ்டார்டிங்கில் நல்லா பிக்கப் ஆகி வந்தது. பட் கடைக்குட்டி சிங்கம் டிக் 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 அப்படின்னு அந்த கம்பேரிசன் பார்க்கும்போது கடைக்குட்டி சிங்கம் எங்கேயோ போயிடுச்சு. டிக் 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 அந்த ஒரு ஹிட் பர்ஃபார்மன்ஸ்ன்றதை தாண்டி கொடுத்து சூப்பர் ஹிட் ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். எனிவே இந்த படத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஹாலிவுட்டோட இன்ஸ்பிரேஷன் தான் படம் எடுத்திருந்தாலும் அவர் நிறைய விஷயங்களை நம்ம தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி செம ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பாரு. கதை திரைக்கதையை தாண்டி வந்து இந்த படத்தை அவர் எடுத்த விதம் ஒன்று இருக்குது. இது இப்போ ஒன்றும் இல்லை, கிரீன் மேட் அப்புறம் இந்த சிஜி ஒர்க்குன்ற தாண்டி இல்லை, கிரீன் மேட்லேயே நிறைய விஷயங்களை முடிச்சிடலாம். இனிமேல் அதுக்கெலாம் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் ஷிஃபாக இருந்து சில ஐடியாஸோட வந்து இந்த படத்தை அணுகி அதை ரொம்பவே அழகாக வந்து சூப்பராக எடுத்து கொடுத்துருப்பாரு. இந்த படத்துலேயும் வந்து அந்த கான்செப்ட்றது பெருசாக அந்த ஜப்பான்லேருந்து ஒரு விண்கலம் இருக்கும், அதை வச்சு இங்கே ஒரு பாறை வருது. அந்த மாதிரி அவருடைய சிந்தனைன்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரியலாகவே நீ தானே ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு தமிழ் சினிமாவை காப்பாற்ற வந்தவன் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா சத்ய சவுந்தரராஜன் அளவுக்கு வந்து யாருமே படம் கொடுக்கணும்ட்டு மோஸ்ட் ஆஃபாக நினைக்கிறதில்ல. அவர் அந்த காலத்துலேருந்தே வந்துட்டார். இப்போ நிறைய பேர் இந்த ரவிக்குமார், வெங்கட் பிரபு இவங்களாம் கண்டிப்பாக நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமா இன்னமும் பின்தங்கி இருக்குது. இன்னமும் ஒரு எமோஷனலுக்குள்ளேயே ஒரு ட்ராமாக்குள்ளேயே சாதாரண ஒரு விஷயத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குன்றதை தாண்டி மிராக்கலாக மக்களை பற்றி யோசிக்க வைக்கிறீங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய திங்கிங் தான். ஆக்சுவலி நம்ம மக்கள்லாம் வந்து என்ன தான் பீஸா பர்கர்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலும் இன்னமும் வந்து அவங்க இட்லி தோசை மாதிரி இந்த எமோஷனல் ட்ராமாவே பார்த்து பார்த்து புளிச்சு திருப்பி 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 அதிலேயே காசை போட்டு பணம் எடுக்கிறதுக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு ஹாலிவுட் தழுவலாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஏற்ப ஒரு படத்தை கொடுக்கறதுன்றது கண்டிப்பாக அவங்களெல்லாம் பாராட்டியே ஆகணும். இன்னமும் எனக்கு தெரிஞ்சு சத்ய சவுந்தரராஜன் மேபி அவர்லாம் இந்த வீடியோ பார்த்தாருன்னா கன்ஃபார்ம்டாக ஹாலிவுட்டில் எவ்வளோ ஜானர்ஸ் இருக்குது, அதில் பெட்டராக சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவர்கிட்டலாம் வந்து சரக்கு இருக்குங்க. மனுஷன் வந்து அதை மாடிஃபை பண்ணி தமிழ் மக்களோட அந்த ஒரு ஓட்டத்தையும் ஹாலிவுட் படங்களை வந்து நிறைய பார்த்து கரைச்சும் வச்சிருக்கார் மனுஷன். ஸோ அது ரெண்டுத்தையும் அழகாக மிக்ஸ் பண்ணி இங்கே கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல வெற்றிகள்ன்றதாக ஒரு கிடச்சிட்டு இருக்கு. இன்னொன்று நம்ம சத்ய சவுந்தரராஜனை பற்றி பேசினா நிறைய பேசலாம். ஆக்சுவலி 6 படம் தான் டேரக்ட் பண்ணியிருக்காலும் எக்கச்சக்கமாக பேசிகிட்டு இருக்கேன்னா பேசுகிற எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி இவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஹாலிவுட்டோட இன்ஸ்பிரேஷனில் ஒரு பெரிய லெவல் திங்கிங்கோட சில படங்கள்லாம் கருத்தியல் வச்சிருந்தாலும் இவரோட படங்களை மோஸ்ட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்கள வச்சு அழகாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம சிம்பு தேவனை எடுத்துப்போமே, இரும்புகோட்டை முரட்டு சிங்கர்லாம் அவ்வளோ கேரக்டர் தருவார். அரையன் கடவுளோட பார்த்தீங்கன்னா நிறையா கேரக்டர் இருக்கும். இம்சேரசனில் கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எக்கச்சக்கமாக வந்துட்டு இருப்பாங்க. பட் இங்கே வந்து நம்ம கேப்டன் ஆகட்டும், நீங்கள் டிக் டிக் எடுத்துங்க, இல்லை மிருதன் எடுத்துங்க, நாய்கள் ஜாக்கெட் எடுத்துங்க. ஆக்சுவலி மிருதன்லாம் நிறைய கும்பல் வந்தாலும் குறிப்பிட்ட கேரக்டர் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கேரக்டரோட வந்து ஈஸியாக முடிச்சிருவாங்க படத்தை. டிக் டிக் டிக்கும் அப்படி தான். ஆக்சுவலி கேரக்டரேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் படத்தில் வந்து நம்மளுக்கு அது கேரக்டரேஷன் கம்மியாக இருந்ததுன்ற மாதிரியே தெரியாது. அந்த ஒரு ஸ்பேஸ் விஷயம், அந்த ஒரு மிராக்கல்ன்றதே வந்து இந்த படத்தில் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஆக்சுவலி இது வந்து நிறைய பேருக்கு வந்து மொத்தமாக கூட்டமாக படம் எடுக்கிறது பிடிக்கும். சில பேருக்கு வந்து சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு படத்தை சூப்பராக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் டேரக்டர் ஸ்கில்லில் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. நம்ம டேரக்டர் வீடியோக்கெல்லாம் பற்றி பேசுகிறோம்ன்றனால அவங்களோட ஸ்டைல் ஆஃப் அப்புறமா அவங்களோட அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் டேரக்ஷன் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுச்சு.